அக்டோபர் 27 திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சுடுங்க. முருகப்பெருமானோட படம் இல்லாட்டி விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா முருகப்பெருமானை அழகாக அலங்காரம் பண்ணி சட்கோண தீபம் ஏற்றி அதில் 6 விளக்குகளை ஏற்றிடுங்க. முருகப்பெருமானுக்கு பால் பழத்தை பிரசாதமாக வச்சுடுங்க. வேறு ஏதாவது பழங்கள் இருந்தால் கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிச்சுக்குங்க. மாலையில் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணதுமே வீட்டில் தலைக்கு குளிச்சுடுங்க. சில பேர் பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் சூரசம்ஹாரம் பார்க்குற வழக்கமும் இருக்கும். அங்கே எப்போ சூரனை சம்ஹாரம் பண்ணுறாங்களோ அப்போ வீட்டில் வந்து தலைக்கு குளிச்சுடுங்க. பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டாரு. இப்போ முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி சட்கோண தீபம் ஏற்றி 6 விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு என்னென்ன நைவேத்தியம் முடியுமோ அதையெல்லாம் படைச்சிடுங்க. சில பேர் வந்து கலவை சாதங்களை வந்து படைப்பாங்க. பால் பழங்கள் அப்புறம் நிறைய வகையான பழங்கள் என்னென்ன உங்களால் முடியுதோ பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு